எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். நான் மட்டும் முதலாளி லாக்குல் எல்லாரும் வந்துட்டோம். டீம் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஒரு 60 தூரம் பண்ணிட்டு இருந்தோம். வேர்ல்டு கப் ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு ஒரு இதுவா அதுல வந்து எல்லா டீம் பண்ணிருக்கோம். இப்போ ஆஸ்திரேலியா, அதாவது ஓடிஐ வேர்ல்டு கப் உடைய ஜாம்பவான்கள், ஓடிஐ வேர்ல்டு கப் வந்து சொல்லி சொல்லி அடிச்ச டீம் ஆஸ்திரேலியா. இப்பவும் இன்க்ளூடிங் கரண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஸ். ஏன்னா இந்தியாவில் ஹோம் கண்டிஷன்ஸ்ல அன்டிஃபீட்டடா ஃபைனல் போனாலும் அந்த ஃபைனல்ல வந்து இந்தியாவை அடிச்சிட்டாங்க. அந்த அகமதாபாத் கிரௌட்ல மட்டும் என்னையும் சேர்த்து எல்லாத்தையும் சைலன்ஸ் பண்ண அந்த ஆஸ்திரேலியா. ஸோ அந்த ஆஸ்திரேலியா தான் அப்ப இருந்து 87 அதுல இருந்து அதுக்கப்புறம் திருப்பி ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அடி, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு ஒரு அடி 2003ல, 99ல பாகிஸ்தானுக்கு ஒரு அடி, திருப்பி 2007ல ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அடி. இப்படி ஒரு அடி மேல அடி கொடுத்த இது 2011ல மட்டும் அந்த யுவராஜ் சிங் ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் ஆடி காலி பண்ணி விட்டாரு 2011ல. திருப்பி 15ல ஒரு செம அடி அடிச்சு இந்தியாவை எலிமினேட் பண்ணி ஃபைனல் நியூசிலாந்துல எலிமினேட் பண்ணி ஜெயிச்சாங்க. எப்படியோ 2019ல மட்டும் இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்தியாவையும் ஜெயிச்சு இப்போ டிஃபெண்டிங் சாம்பியனா இருக்கிற அந்த ஆஸ்திரேலியா டீம் கன்ஸ்ட்ரக்ஷன். இதை வந்து திருப்பி கிரைட்டீரியா அதே தான், நம்ம பார்க்க ஆரம்பிச்ச கணக்குல இருந்து தான். மேபி 96 அதுக்கு முன்னாடி 92ல கொஞ்சம் பார்த்தா ஞாபகம் இருக்காதுன்னு வச்சுக்கலாம். 96ல இருந்தே நம்ம வச்சுக்கிறோம். ஸோ ஓப்பனர்ஸ் டிஸ்கஷன் ஆரம்பிங்க. இதுதான் 2 ஓப்பனர்னு சொல்லிடாதீங்க. யார் யாரெல்லாம் கண்டென்ஷன்ல இருப்பாங்கன்னு சொல்ல இல்ல ஆரம்பிங்க. இதுல நிறைய சண்டை வரும்னு நினைக்கிறேன். அப்ப சொல்லுங்க. மார்க்வாக், வார்னர். ம் வார்னர் சார் 2009 2007 வின்னர் கில்கிறிஸ்ட் ம் கையில ஸ்குவாஷ் பால் வச்சு அடிச்சாரு. ம் 96 வார்னர், கேப்டன் மார்க் டெய்லர். டெய்லர், மைக்கேல் ஸ்லேட்டர், இவங்க தான் வந்தாங்க 96ல. மேத்யூ ஹேடன், மேத்யூ ஹேடன், மார்க் வாக், வார்னர், ஷேன் வாட்சன். டேய் கஷ்டம்டா. என்னடா இது இவ்வளவு ஆரன் கஷ்டம்? ஃபின்ச் கூட நிறைய நாள் இருந்தார் ஓபனரா. அவர் இருந்தாரு, பட் வேணாம். அவரு இத்தனை பேர் இருக்காங்க. ஏய் டிஸ்கஷனுக்கு வரணும்டா, ஆரன் ஃபின்ச் வரணும்டா. அதான் டிஸ்கஷன் பண்ணியாச்சு. மைக்காசி ஓப்பனிங் வருமா? ஹேண்டில் பண்ற மைக்கேல் அசிரா அவரு சிஎஸ்கே ஓபனிங் பண்ணாரு. அவ்வளவுதான். யாரு கிரேக் கொஞ்ச நாள் பண்ணாரு. மைக்கேல் டிவினோட்டோன்னு ஒருத்தர் பண்ணாரு. பட் இதுல வந்து இப்ப நம்ம எப்படி போறோம்? நம்ம அவங்கவுங்க எடுத்துக்கிறதா, அவங்கவுங்களுக்கு பிடிச்சதுதான். தெரியலையே. ஏன் இல்ல இன்னும் வேற யாரோ லாங்கர் பெருசா ஓபன் பண்ணல. இல்ல ஓடியே இல்ல லாங்கர் ஒன் டேல பெருசா எதுவும் பண்ணல. நம்ம இதெல்லாம் பண்றோமா? லைக் மார்க்வா 96னா மார்க் டெய்லர், மைக்கேல் ஸ்லேட்டர். ஸ்லேட்டர் இப்ப நல்லா தான் இருக்கும், நல்ல ஆப்ஷன் தான். மார்க்வாவை விட்டுற முடியாது. மிச்ச மார்ஷே நீங்க சேர்த்துருங்க. எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? ஒன் டேல ஒன்னும் பெருசா மிச் மார்ஷ் விளையாடல ஓப்பனிங்கா. வந்து ஓபனர் நான் கில்கிறிஸ்டன் ஹேடன் சொல்றேன். மட்டும் மார்க்வா சொல்லிடுறேன். எப்படியும் விடாது, அது முடிச்சிட்டு மட்டும் நான் போடுறவா முதலாளிக்கு ஃபர்ஸ்ட் போடுறேன். கில்கிறிஸ்ட் ஹேடன் போடுறேன். மத்தவங்க அப்படியே சொல்லுங்க. கண்டிப்பா கில்கிறிஸ்ட் கீப்பர் முடிஞ்சதோட, ஏன்னா இல்லாட்டி இயான் ஹேலி போனோம் இல்ல, அப்படி இல்லாட்டி போனோம். கில்கிறிஸ்ட் லோவர் டேல மின் டச்ல எல்லாம் விளையாடி இருக்காரு. இயான் ஹேலி இல்ல அப்படிங்க ரொம்ப டவுன் கிரேட் ஆயிரும். டிம் பெயின், இங்கிலீஷ் அதெல்லாம் போனீங்கன்னா கில்கிறிஸ்ட் டன். அது ஒன்னு டன். அது ஓப்பனிங் வந்து கீப்பர் எல்லாம் சேர்த்து டன்னு. இன்னொன்னு தான் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. நான் வந்து வார்னரும் கில்கிறிஸ்டும் போறேன். முதலாளி வந்து ஹேடன் கில்கிறிஸ்ட். டேய் மட்ட நீ என்னதான் பேசினாலும் கடைசியில மார்க்வான்னு சொல்ல போற. அது இப்பவே சொல்லேன். நீ சொல்ல நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன், அதான் சொல்றேன். இல்ல நீ உன்னோட ஆப்ஷன் டைப் பண்ணாலும் சொல்லலாமே பிரதர். டேய் மாத்தி டைப் பண்ணு. உனக்கு என்ன வார்னரும் கில்கிறிஸ்டும் தானே? டிராவிஸ் ஹெட்லாம் நம்ம பேசல. டிராவிஸ் ஹெட் பாருங்க, டிராவிஸ் ஹெட்டே நீங்க விட்டுட்டீங்க. ஆனா கம்பேர் பண்ணப்ப இவர் ஒரு வேர்ல்ட் கப் தான் நினைக்கிறார் டிராவிஸ் ஹெட். அந்த மாதிரி பாக்குறப்ப கரெக்ட் இது இல்ல. டிராவிஸ் ஹெட் தான் நம்ம ஃபைனல்ல நம்ம எங்களை அடிச்சு விட்டு இது பண்ணது. ஆமா, அப்படி பார்த்தா லாக்ல வந்து 2007 வேர்ல்ட் கப் நினைச்சா அவர் கில்கிறிஸ்ட் சொல்லுவாரு. இல்ல இது நான் நேரா போய் கிரவுண்ட்ல உட்கார்ந்து அழுதேன். பெட்ல படுத்து கிடந்தேன். போஸ்ட் ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். நான் எடுத்துறேன்டா. கில்கிறிஸ்ட் மார்க்வா தான் நான் எடுக்க போறேன். மார்க்வா ஆஃப் ஸ்பின்னர், ரைட் லெஃப்ட் எனக்கு கரெக்டா தான் வரும். நான் மார்க்வா எடுத்துக்கிறேன். நானும் அதுல தான் இருக்கேன். பட் அதுவா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லீவ் அவுட் டேவிட் வார்னர். அதுவா ஆப்ஷனான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். வா எடுக்கலாம் ஈவன். ஓகே. ஓ ஷிட், ஆமா இரு சாரி ஓ நான் நம்பர் 3 வாட்சனை போட்டு வச்சிருந்தேன்டா. ஓகே ஓ மை காட்.
த்ரீ வந்து எழுதி வச்சது தானே இல்லையா? அதுக்கும் நிறைய இருக்காங்க. Three வந்து வாட்சன் அது இல்ல. வாய்ப்பு இல்லடா. வாட்சன் எடுத்துறேன் நானு. வாட்சன் எடுத்துறேன். வாட்சன் கில்கிறிஸ்ட் ஓப்பனிங். சாரி மார்க்வா. மார்க்வா வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் மார்க்வாக்கு ஓப்பனரா நல்லா இருக்கா, ஸ்டைலா நல்லா தான் இருக்கும். விளையாடுவாரு. ஐ திங்க் ஐ வில் கோ வித் அகைன் வாட்சன் தான். வாட்சன் கில்கிறிஸ்ட் தான். வாய்ப்பே இல்ல. சரி நம்பர் 3 ரிக்கி பாண்டிங் போட்றவா எல்லாத்துக்கும்? பாண்டிங் அதான் ஸ்மித்தா நம்பர் 3 பாண்டிங்கா? எழுதி வச்சது. பாண்டிங் தான்டா. பாண்டிங், ஸ்மித் 2 டவுன் எனக்கு. 2003. சரி, யாரெல்லாம் வருவாங்க அப்படி பேசுங்க. நீங்க தானே எதுவும் சொல்லாதீங்க ஆமா அப்படின்னு. ஆமா. திருப்பி கிரெக் ப்ளீவெட் வருவாரு. நம்பர் 3ல அந்த டைம் யாரு மார்டின் வருவானா? டேமியன் மார்டின். டேமியன் மார்டின் 2 டவுன் 1 டவுன் வருவாரு. ஓகே, அது 4-5 ஓகே. இது கிளார்க், மைக்கேல் கிளார்க், பப்பு வருவாரு, வச்சுக்கலாம். மைக் ஹஸ்ஸி, மைக் ஹஸ்ஸி, டேவிட் ஹஸ்ஸி எல்லாம் கிடையாதுல்ல. டேவிட் ஹஸ்ஸி கிடையாது. மைக் ஹஸ்ஸி வருவாரு. நீங்க மிஸ் பண்ண வார்னரையோ ஹேடனையோ ஆசைப்பட்டீங்கன்னா 1 டவுன் இறக்கி விடலாம். பரவாயில்ல இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. பாண்டிங் தான் பிரதர். 2003 டிராமா. அது ஒரு டிராமா இருக்குல்ல. பாண்டிங் குட் எனஃப் தான். இப்போ அப்படி நம்ம பேசுறதுக்கு ஸ்மித்த பேசுறோம். அவன் பாண்டிங் குட் எனஃப்னா பாண்டிங் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஸ்மித்தை பத்தி பேசணும்ல என்னதான் இருந்தாலும். ஸ்மித் ஒரு பெரிய ஆப்ஷன் தான். நீங்க அதான் வாட்சன் எடுக்காதவங்க வாட்சன் எடுத்து 1 டவுன் இருக்கிறதுல நாட் பேட் கால் அட் ஆல். அப்புறம் நீங்க ஸ்டாயினிஸ் மாதிரி ஒருத்தர் எடுத்து 1 டவுன் இருக்கிறதும் நோபடி ஒரு கொஸ்டின் யூ. நான் வந்து பாண்டிங் டன். நானும் பாண்டிங், எல்லாருக்கும் நான் பாண்டிங் போட்டேன். பாண்டிங் கேப்டன். எல்லாருக்கும் பாண்டிங் தான். பாண்டிங் கேப்டன் போட்டாச்சு, கேப்டனும் வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா டாப் 3லயே நமக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கிடைச்சிருச்சு, ஒரு கேப்டன், ஒரு விக்கெட் கீப்பர். எனக்கும் மட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஒரு லெஃப்ட் ஹேண்டரும் வந்துருச்சு. அவங்களுக்குள்ள 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. ஓகே, நம்பர் 4 வந்து ஐ வில் கோ ஸ்டீவ் ஸ்மித். டேவிட் மார்டின் நிறைய பேர் போலாம், பட் ஐ திங்க் ஸ்டீவ் ஸ்மித் தாண்டி போக முடியாது. ஸ்டீவ் ஸ்மித், மைக்கேல் ஹஸ்ஸி, மைக்கேல் கிளார்க், டேவிட் மார்டின் லெஃப்ட் ஆர்ம் பவுலிங். கிளார்க்கா ஸ்மித்தா? நீதான் சொல்லணும். எனக்கு ஸ்மித் தான். மோர். சரி, ஐ வில் கோ ஃபார் ஸ்மித். ஓகே. ஸ்டீவ் இருக்காரு. நம்பர் 5 ஸ்டீவ் வாடா, வாய்ப்பே இல்ல. கூல் பி மை கேப்டன். பாண்டிங் நான் மாத்தி வைஸ் கேப்டன் ஆக்கிட்டு ஸ்டீவா கேப்டன் ஆக்கினா ஸ்டீவா நம்பர் 5. உங்களுக்கா? என் 5 வந்து ஐ வில் கோ வித் வாட்சன். பட் நம்பர் 5 ஸ்டீரியோ டைப், அது டெய்லர் மேட் ஃபார் ஸ்டீவா. இப்ப நீ வாட்சன் எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். மத்த ஸ்டீவா தானே. இன்னும் 4 யோசிச்சுட்டு இருக்கேன். 4 சரி 4 வந்து தான்டா, காமெடி பண்ணாத. பட் என்னதான் மைக்கேல் கிளார்க் யோசிச்ச லெஃப்ட் ஆர்ம் பவுலிங். நம்பர் 5 வந்து ஐ வில் கோ வித் சைமன்ஸ். 5வா? நான் சொன்னதுக்கே வீம்பு பண்ற. 4 ஸ்மித், 5 ஸ்டீவ் சைமன்ஸா? ஆமா, 5 சைமன்ஸ். 5 வந்து டிபிக்கல் ஸ்டீவா நீங்க? சரி ஓகே. இல்ல ஐ அம் கம்ஃபர்டபிள் வித் சைமன்ஸ். ஓகே, ஸ்டீவா நீங்க எடுக்காம கூட போறீங்களா? ஆமா. டேய் என்னடா பேசுறீங்க? ஸ்டீவாவா இல்ல பாண்டிங்கா? நியூ சைமன்ஸா? ஆமா பிரதர். ஸ்டீவா இல்லாத ஒரு ஆல் டைம் ஓடி ஆஸ்திரேலியா 11 எடுக்கிறது வந்து பிழை என்ன பொறுத்த வரைக்கும். சரி உங்க கால் அது. லாகுல் உன்னோட 5 யாரு? லாகுல் யாரு 5? வாட்சன் சொன்னேன்ல. ஓகே, வாட்சன் சொன்னேன். 6 யார சொல்றீங்க ஃபர்ஸ்ட்? மைக்கேல் பெவன் தான். எதர் மைக்கேல் பெவனா ஆண்ட்ரூ சிமன்ஸ் ஆன். 6 பெவன். 6க்கு அப்புறம் எவன்டா? பெவன்டா. நான் ஐ வில் கோ வித் ஆண்ட்ரூ சிமன்ஸ். சைமன்ஸ் ஓகே, ஐ வில் கோ வித் பெவன் தான். வேற யார் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க? அந்த ஸ்பாட்டுக்கு வந்து டாம் மூடி ஒரு சாய்ஸ். சைமன் 6-7ல இது மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல். நான் வந்து ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து ஷேன் வாட்சன் இறக்கிட்டு இறக்கலாம், தாராளமா இறக்கலாம். இதெல்லாம் தான் சாய்ஸ் நம்ம சொன்னது. மேக்ஸ்வெல், கேம் கிரீன்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணல. கேமரூன் ஒயிட், டேவிட் ஹஸ்ஸி, ஸ்டாய்னிஸ், ஜேம்ஸ் ஹோப்ஸ், ஃபாக்னர் 8 ஃபாக்னர் மோர் 8. டாம் மூடி இங்கேயும் ஒருவார் டிஸ்கஷன்ல. இல்லனா நம்ம பிளேயர் மேத்யூ ஷா. அது இயான் ஹார்வி. நான் வந்து நம்பர் 6 வந்து பெவன் எடுத்துக்கிறேன்.
ஓகே, நானும் பெவன், நீயும் Number பெவன்ரா. 7 I will change to Simmons. அதுதான் நானும் வச்சிருக்கேன். 6 பெவன், 7 ஆண்ட்ரூ சைமன்ஸ். நானும் அதை வச்சுக்கேன். 7 6 பெவன் 7 சைமன்ஸ். அதுக்கப்புறம் 8 9 10 11 எல்லாத்துக்கும் ஒன்று தான் நினைக்கிறேன். அதான் நானும் மாத்திடுவோம் ஒரே நிமிஷம். 6 பெவன் 7 சைமன்ஸ் கரெக்டா இருக்கும். வெற்றி உனக்கு? 6 வந்து வாட்சன் சொன்னேன், 7 பெவன் போறது. ஓகே 7 நீ இன்னும் 6 சொல்லல, அப்புறம் தான் 7 சொல்லணும். இது 6 தான் பெவன் சொன்னேடா. ஓகே சரி 7 சொல்லு. 7 6 7 சைமன் 7 நீ யார் எடுப்ப? ஸ்டாயினிஸ் எடுக்க போறியா? கிரீன் எடுக்க போறியா? I'll go with Maxwell. மேக்ஸ்வெல் ஃபெட்டிஷ். சரி போ. வேர்ல்ட் கப்ல 200 அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து சரி போங்க. நம்பர் 8 கேண்டிடேட்ஸ் வாங்க. முன்னே இது வரவும். நம்பர் 8 மூடி ஹோப்ஸ். நான் மூடி ஹோப்ஸ், ஜேம்ஸ் ஃபாக்னர், மிச்சல் ஜான்சன் கூட ஒரு ஆப்ஷன், பிரெட் லீ ஒரு ஆப்ஷன். இப்போ வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். டேய் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். அதான் நான் வந்து பேட் கமெண்ட்ஸ் தான். கமெண்ட்ஸ் அட் 8. நம்பர் 8 நல்லா இருக்கும். கொஞ்சம் பேட்டிங் பிடிப்பாப்ல. பிரெட்லியும் பேட்டிங் பிடிப்பாப்ல. எல்லாரும் பேட் கூட பிடிப்பாங்க. சரி பேட் கமெண்ட்ஸ் 8. ஆனா ஓஜி பாஸ் பவுலர் யாராவது உட்கார வைக்கிறமே. அது அந்த இதுக்கு அதுதான் அது அந்த கால் எடுத்துதான் ஆகணும். இப்ப இருக்க டெம்பரமெண்ட்டுக்கு அப்படிதான் வரும். எல்லாரும் என்ன கமெண்ட்ஸ் லாகுல் மட்டும் லீ மத்தவங்க எல்லாம் கமெண்ட்ஸா? பட் ஆனா 8 யோசிக்கிறேன். இப்போ 7ல இருக்கவங்க யாரும் பவுலிங் வாட்சன் தான் பவுலிங் இல்ல மெயினா. வாட்சன், சைமன்ஸ், பெவன், மேக்ஸ்வெல். எனக்கு வந்து வாட்சன், பெவன், சைமன்ஸ், ஸ்டீவா டோர் போடணும். போதும். இல்ல 8 வந்து ப்ராப்பர் பவுலிங்காவே போயிடலாமா? சரிடா இப்போதைக்கு நம்ம யோசிக்கிறோம். அப்பெல்லாம் வந்து 7ல எல்லாம் டாம் மூடி வச்சுதான் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க. 7ல தான் டாம் மூடி தான் வருவாரு. நீங்க வந்து முக்கியமா விட்ட ஒரு பிளேயர் நான் சொல்றேன். பூஃப் டேரன் லீமன் விட்டுருக்கீங்க. டேரன் லீமன் பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். பூஃப் டேரன் லீமன். ஆமா அதே மாதிரி பிராட் ஹார்டின் டிஸ்கஸ் பண்ணல கீப்பருக்கு. ஜார்ஜ் பெய்லி டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். ஷான் மார்ஷ் ஒன் டவுனுக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். கேமரூன் ஒயிட் சொன்னோம்ல. ஷான் மார்ஷ் சொல்லல இல்லையா? மிச்சல் மார்ஷ் தான் பேசணும். மிச் மார்ஷ் பேசணும். இதெல்லாம் சில இது மேத்யூ வேடு, இயான் ஹேலி, கவாஜா, சைமன் காட்டிச், ஸ்டூவர்ட் லா விட்டுட்டோம். 96 வேர்ல்ட் கப்ல நிறைய ரன் அடிச்சாரு ஸ்டூவர்ட் லா. சரி நம்பர் 8 வந்து இப்போதைக்கு என்ன? ஃபால்க்னர், டாம் மூடி, கமின்ஸ், பிரெட்லி, கமின்ஸ் எல்லாரும். லாகுல், லீ மத்த 3 பேர் கமின்ஸ். நம்பர் 9 ஷேன் கீத் வான். ஜாம்பா ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சும்மா சொல்லிக்கலாம். பிராட் ஹாகும் ஒரு ஆப்ஷன். பிராட் ஹாக் வேற என்ன ஆப்ஷன்? நேத்தன் லயன் சொல்ல முடியாது. ஸ்டூவர்ட் மகில் சும்மா மகில் சொல்லலாம். மெகில் தான் சொல்லலாம். வேற யாரு? லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஹாக், ஆஸ்டன் அகர்லாம் சும்மா சொல்லலாம், காமெடிக்கு சொல்லலாம். ஜேவியர் டோஹர்டி ஆசை சும்மா சொல்லலாம் போதும் அவ்வளவுதான். வேற யாரு இருக்கா ஸ்பின்னர்ஸ்? அந்த அளவுக்கு இல்ல இல்ல அதான் ஒரு 2 பேரும் அந்த ஒரு இதுல ஒரு பீரியட்ல ஒருத்தவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே இப்ப கடைசி இன்னும் 2 ஸ்பாட் தான் இருக்கு பவுலிங்க்கு. இதுல வந்து கிளென் மெக்ரா கண்டிப்பா மிஸ் பண்ண முடியாது யாருமே. ஒண்ணு அது நான் சொல்லிடுறேன் ஆப்ஷன்ஸ். பிரெட்லி எடுக்காதவங்களுக்கு பிரெட்லி, மிச் ஸ்டார்க்கு விட முடியாது, மிச்சல் ஜான்சன், கிரெக் மெக்டர்மட். அதுக்கப்புறம் 96ல முடிஞ்சிச்சு நம்ம பார்த்தோம். பட் ஓகே டேமன் ஃபிளெமிங் நல்ல போடுவார். அப்பெல்லாம் கட்டர் அப்பவே பயங்கரமா போடுவார் டேமன் ஃபிளெமிங். என்னடா ஹேசல்வுட் சொல்லிட்டோம். ஹேசல் கார்ட விட்டுட்டீங்க நீங்க. பால் ரீஃபில் இப்ப அம்பையரா இருக்கிற பால் ரீஃபில், கில்லஸ்பி, பிராக்கன், டேமியன் ஃபிளெமிங். நான் சொன்னேனே ஸ்லோ பால் போடுவாருன்னு, பயங்கர கட்டரா போடுவாரு. ஆண்டி பிக்கெல் ஆக்சுவலா லோவர் ஆர்டர் அடிப்பாரு. மைக்கேல் காஸ்ப்ரோவிச்,
காஸ்ப்ரோவிச்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது கழுத்துல ஒரு இது ஷார்ட்டா கட்டிட்டு தான்ப்பா. அந்த 6 தான் அடியே போடுற 6 தான் ஞாபகம் இருக்கு. மத்தபடி இந்த அந்தந்த ரயன் ஹாரிஸ், கேன் ரிச்சர்ட்சன், நேத்தல் கூல்டன் லைன்ல ஷான் எனக்கு அபாஸ், பிடிச்ச பவுலர் டெய்ட். பொலிங்கர், ஹில்ஃபனாஸ், டெய்ட், சிடில், பீட்டர் சிடில், பேரண்டாஃப், பேட்டின்சன், போலாண்டு, டை. டை இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, சந்தோஷப்பட்டுக்குங்க. பட் 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் என்ன எடுக்க முடியும். அப்படின்னா யார் எடுப்பீங்க? கிளென் மெக்ரா லாக்குன்னு நினைக்கிறேன். மெக்ரா எல்லாமே யாரும் எடுக்க மாட்டீங்க. ஸ்டார்ட் எனக்கு வந்து மெக்ரா 10 ஸ்டார்க்கு Start. 11 மெக்ரா. 10 இல்லாட்டி ஸ்டாருக்கு 11 மெக்ரா தான். எனக்கும் அப்படிதான். ஒன்னு ஸ்டார்ட் போகணும், இல்லாட்டி நீங்க மிச்சல் ஜான்சன் போகணும். இல்ல அதான் நீங்க வச்சிருக்க மீசைக்கு நீங்க மிச்சல் ஜான்சன் எடுக்கலாம். போன வருஷம் ஒருத்தர் மீசை ஐங்கிட்டு இருந்தார். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, ஸ்டார்க்கு மெக்ரா. நானும் அகல மாதிரி கமெண்ட்ஸ் எடுத்துறேன். ஐ வில் கோ லீ மெக்ரா ஸ்டார்க். Oh my god. நான் எனக்கு வந்து கமின்ஸ் வந்து கம் இன் ரிசர்வ். அதான் ரிசர்வ் தான். அது தெரியுது. சரி, முதலாளி மட்டும் சொல்லல, மத்த எல்லாம் பிளேயிங். என்ன ஸ்டார்க்கு மெக்ரா தானடா உனக்கும்? ஸ்டார்ட் மெக்ரா தான் மட்டும் உனக்கும் தானே? அதான். ஓகே, எல்லாம் பிளேயிங் 11 முடிச்சிட்டீங்க. இப்ப வாங்க கமெண்ட்ஸ் இருக்காங்க. கமெண்ட்ஸ் லீ இருக்காதவங்க லீ. வார்னர். ஆமா, எனக்கு வந்து ஹேடன். இரு மட்டும் கமெண்ட் சொல்லிருக்கு. நான் வந்து லீ சொல்றேன். பிரெட்லி. எனக்கு லீலாதரன் என்கிற லீ. முதலாளி யார் சொன்னீங்க? வார்னரா? வார்னர் அண்ட் பிரெட்லி. வார்னர், பிரெட்லி. லாக்குல் நீ யார் சொன்ன? கமின்ஸ், அப்புறம் ஹேடன், மைக்கேல் கிளார்க். இரு, கமின்ஸ், ஹேடன், மைக்கேல் கிளார்க்கா? அப்புறம் இன்னொருத்தர் யார் சொல்லலாம்? எல்லிஸ், மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் வச்சிட்டீங்க. ஓகே, முதலாளி வார்னர், லீ, மேக்ஸ்வெல். பாருங்க எவ்வளவு ரிச்சா இருக்கு அவங்க ஆஸ்திரேலியன் பூல். 4 சப்பா. இன்னும் ஒண்ணு சொல்லுங்க. விக்கெட் கீப்பர் தான் இல்ல. நம்ம 2 பேரும் ரிசர்வ் ஓபனர். எனக்கு டேவிட் வார்னர் கண்டிப்பா விட முடியாது. நான் வந்து இன்னொரு இது வந்து டிராவிஸ் ஹெட் எடுத்துக்கிறேன். ஓகே, உன்னோட ரிசர்வ், உன்னோட டீம் முடிஞ்சது. கமின்ஸ் ஒரு காலத்துல விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாரா இல்லையா? யாரு? இல்ல. அதாவது வெற்றி அவங்க 2024 நம்ம ஜெயிச்சாங்க 2000 வேர்ல்ட் கப்லயே. இந்த வேர்ல்ட் கப்லயே ரிசர்வ் கீப்பர் வந்து மேக்ஸ்வெல் தான். சோ ரிசர்வ் கீப்பர் இல்லாம போறாங்க. நான் மேக்ஸ்வெல் ஸ்குவாட்ல எடுக்கிறேன். அப்ப மேக்ஸ்வெல் வந்து ரிசர்வ் கீப்பர், ஆல்ரவுண்டர், இல்ல பேட்ஸ்மேன். நான் எடுத்துக்கிறேன் மேக்ஸ்வெல். ஓகே, மட்டும் நீங்க முதல்ல ஏற்கனவே எடுத்துட்டீங்க மேக்ஸ்வெல். இன்னும் ஒரு ஆள் சொல்லணும். அப்ப நான் முடிச்சிட்டான். அந்த இடத்துல வந்து நான் வந்து மைக்கேல் கிளார்க் எடுத்துக்கிறேன். ஓகே, உன் ரிசர்வ் வந்து வார்னர், லீ, கிளார்க், மேக்ஸ்வெல். மார்க்வா ரிசர்வ்ல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். வார்னர் ஆனா ஹேடன் விட்டு போறது கஷ்டம். சரி, ஐ வில் கோ மார்க்வா ரிசர்வ் ஓபனர். கமின்ஸ். இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும். அது லெஃப்ட் ஹேண்டரா இருக்குன்னா கில்லஸ்பி, ஹேசல்வுட், ஜான்சன். மிச்சல் ஜான்சன். இன்னும் ஒன்னு இருக்கா? ஒரு மிடில் ஆர்டர் இருந்தா நல்லா இருக்குமோ? நான் வந்து வார்னர், மேக்ஸ்வெல், லீ எடுத்திருக்கேன். இன்னொருத்தர் எடுக்கணும். வார்னர், மேக்ஸ்வெல், லீ. நீங்க வந்து ஆடம் ஜாம்பா எடுக்கணும். ஆன் இருக்காரு. போதும் எல்லாம். நான் மைக்கேல் கிளார்க் எடுத்துக்கிறேன். ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும், பேக்கப். எனக்கு பெருசா கிளார்க் இது இல்ல. நான் இன்னும் ஒருத்தர் மட்டும் எடுக்கணும். ஒரு மிட் ஆர்டர் மேக்ஸ்வெல், இன்னொரு மிடில் ஆர்டர் எடுக்கலாமா? மைக்கேல் கிளார்க் இல்ல, ஸ்டீவ் எடுத்துக்கிறேன். நான் வந்து கிளார்க் பதிலா நான் வந்து வேறனா ஹசி எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி மைக்கேல். ஸ்டீவா இன்ஸ்டெட் ஆஃப் மைக்கேல் கிளார்க். நான் வந்து லீ, வார்னர், மேக்ஸ்வெல், இன்னொரு சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்றக்காக நான் டாம் மூடி எடுத்துக்கிறேன் லாஸ்ட் வீக். ஸோ இதான் என்னோட டீம். ஸோ லாகுலோட டீம் வந்து கில்கிறிஸ்ட், வார்னர் ஓப்பனிங், பாண்டிங், ஸ்மித், வாட்சன், பெவன், ஆண்ட்ரூ சைமன்ஸ், லீ, வான், ஸ்டார்க், மெக்ரா. அவனோட ரிசர்வ்ஸ் வந்து கமின்ஸ், ஹேடன், கிளார்க், ஹெட்.
முதலாளியோடது வந்து கில்கிறிஸ் ஹேடன் ஓப்பனிங், பாண்டிங், ஸ்டீவ் ஸ்மித், ஆண்ட்ரூ சைமன்ஸ், வாட்சன், பெவன், கமின்ஸ், வான், ஸ்டார்க், மெக்ரா. ரிசர்வ்ஸ் வந்து வார்னர், லீ, மேக்ஸ்வெல் அண்ட் மைக்கேல் ஹஸ்ஸி. மற்றோடது வந்து கில்கிறிஸ்ட், வாட்சன் ஓப்பனிங், பாண்டிங் ஒன் டவுன், ஸ்மித் ஸ்மித், சைமன்ஸ், பெவன், மேக்ஸ்வெல், லீ, வான், ஸ்டார்க், மெக்ரா. ரிசர்வ்ஸ் வந்து கமின்ஸ், மார்க்வா, மிச் ஜான்சன், ஸ்டீவ் வா. என் டீம் வந்து கில்கிறிஸ்ட், வாட்சன், பாண்டிங், ஸ்டீவ் ஸ்மித், ஸ்டீவ் வா 5, 6 பெவன், 7 ஆண்ட்ரூ சைமன்ஸ், 8 கமின்ஸ், 9 வான், ஸ்டார்க், மெக்ரா. ரிசர்வ்ஸ் வந்து பிரெட்லி, டேவிட் வார்னர், மேக்ஸ்வெல், டாம் மூடி. உங்க எல்லாருக்கும் ரிக்கி பாண்டிங் கேப்டன், எனக்கு வந்து ஸ்டீவா கேப்டன். மற்றபடி எல்லாமே அதே தான். அது வந்து கேப்டன் அண்ட் கோச். யாருக்கு? உங்களுக்கா? ஸ்டீவா கோச் கொடுத்தாரு. நாங்க வந்து டாம் மூடி இருக்காரு எங்களுக்கு வெளியில. அவரு வந்து உட்காந்து பண்ணுவாரு. அவரு வந்து ரஷீத் கானை கொண்டு இதுல வந்துருவாரு. என்னன்னா மத்த எந்த டீம் எடுத்தாலும் கரண்ட் 11ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் இருந்திருந்தாங்க. இதுல என்ன ஸ்டார்க்கா? ஸ்டார்க் தான். வேற மேக்ஸ்வெல் தான் இல்ல கரண்ட் 11ல ஸ்டீவ் Phil ஸ்மித். Woods தான் உள்ள வராதது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸ்டீவ் ஸ்மித். ஸ்டீவ் ஸ்மித். யார் உள்ள வராது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாகும்? ஏசல் காட். அதான் ஆஸ்திரேலியா வந்து பவுலிங் வந்து கொஞ்சம் அப்படி பார்த்தோன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா டேமியன் ஃபிளெமிங்லாம் வந்து ரொம்ப நல்ல லைக் அந்த மாதிரி ஒரு பவுலர் நம்ம யாருமே எடுக்கல. எல்லாருமே வந்து அவுட் அண்ட் அவுட் பேஸ் அந்த மாதிரி போயிருக்கிறோம். அந்த லைக் ஸ்லோ பால் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பவுலர் வந்து யாருமே நீ போல. வந்து ஃபாக்னர் இல்ல ஃபிளமிங்ல ஒருத்தர் எடுத்துக்கணும். இல்ல மாத்திக்கலையா நீ? ஆனா அவங்ககிட்ட ஸ்பின்னர்ஸ் பெருசா கிடையாது இல்ல. ஷேன்வான் தவிர இப்போ வரைக்கும் எங்க ஆப்ஷன்ஸ் நீங்க பெருசா அந்த லெவல்ல ஸ்பின்னர் யாரும் சொல்ல முடியாது நம்மளால. ஹாக்லாம் நல்லா மெகிலும் நல்ல பவுலர் தான் ஆக்சுவலா. பட் அப்போ ஒரே சமயத்துல 2 ரேஸ் பண்ற நல்ல பவுலர் அவங்களால. பிளஸ் தே ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இல்ல. லைக் மார்க்கோ எப்படி வந்து முரளி கார்த்திக் வந்து கும்ப்ளே, ஹர்பஜன் இருந்தப்ப நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரோ, அந்த மாதிரி மெகில் வந்து வான் இருந்தப்ப நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. மைக்கேல் கிளார்க், யாரு வந்து மைக்கேல் பெவன் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்பின் போடுவாங்களா, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய ஆஸ்திரேலியா ஸ்குவாட் கன்ஸ்ட்ரக்ஷன். இதான் பெஸ்ட் ஸ்குவாட்ஸ். பாருங்க வியூவர்ஸ், நீங்களும் உங்களுடைய பெஸ்ட் ஸ்குவாட சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாய்ஸ், இல்லாட்டி we can close. So we'll sign off with this. We'll be back with more Yardley squad. Bye. CSK blood